ஈரான் கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 15 பேர் நேற்றிரவு சென்னை வந்து சேர்ந்தனர். கன்னியாகுமரி, நெல்லை, ராமநாதபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடி தொழில் செய்வதற்காக பக்ரைன் நாட்டிற்கு சென்றுள்ளனர். கடந்த அக்டோபர் மாதம் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இவர்களை ஈரான் கடற்படையினர் கைது செய்தனர். சர்வதேச மீனவர் வளர்ச்சி அறக்கட்டளை கோரிக்கையை தொடர்ந்து மத்திய, மாநில அரசுகளின் நடவடிக்கை எடுத்தன. இதனை அடுத்து விடுவிக்கப்பட்ட மீனவர்கள் 15 பேர் ஈரானில் இருந்து பக்ரைன் வந்து அங்கிருந்து நேற்றிரவு விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தனர். விமான நிலையத்தில் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார், மீன்வளத்துறை செயலாளர் பியூலா ராஜேஷ் உள்ளிட்ட அதிகாரிகள் மீனவர்களை வரவேற்றனர். அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய மீனவர்கள் 165 நாட்கள் உணவின்றி தவித்ததாக தெரிவித்தனர். அங்க உண்ண ஆகாரம் கிடையாது, ஒரு நாளைக்கு ஒரு நேரம் தான் சாப்பாடு, தண்ணி கிடையாது, மாற்று துணி கிடையாது. ஏனென்றால் அவர்களுக்கு அரபி மொழியும் தெரியாது. சரியாக 165 நாட்கள் இருந்தோம். அதனை அடுத்து மீனவர்கள் அனைவரும் அரசு செலவில் அவர்கள் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் மேலும் 5 மீனவர்கள் சென்னை வர உள்ளதாக கூறினார். நம்முடைய மீனவர்கள் மொத்தம் 35 பேர். அவர்கள் அங்கே கைது செய்யப்பட்டு ஈரான் சிறையில் இருப்பவர்கள். தற்போது முதல் கட்டமாக 15 மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளார்கள். 5 மீனவர்கள் அங்கே சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். அவர்களும் இன்னும் சில தினங்களிலே அவர்கள் திரும்பி வருவதற்குரிய ஏற்பாடுகள் அரசின் சார்பிலே செய்யப்பட்டு வருகின்றது. அதற்கான தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது.